ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் விஎஃப் ரைடர்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாம்? இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ராயல் என்ஃபீல்டில் ஸ்க்ராம்ங்கிற வண்டியை பற்றி நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஸ்க்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, இந்த என்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் என்ன, கிரவுண்ட் கிளியரன்ஸ் என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட ஆன் தி ரோடு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2,60,000 அந்த வண்டியோட ப்ரைஸ் வருதுங்க. சரிங்களா? இந்த வண்டியில் வந்து நமக்கு கம்பெனிலேருந்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, எப்போயுமே நார்மலாக ஸ்டாண்டர்டாக கொடுக்கக்கூடிய அந்த 2 மிரர், அப்புறம் பார்த்திங்கன்னா பம்பர் கூட வராதுங்க, நம்ம தான் இதெல்லாம் வாங்கி மாட்டணும். அப்புறம் பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் எதுவும் கொடுக்கல. கேரியர் வந்து நமக்கு இந்த கேரியர் வராது. இந்த கேரியர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் வாங்கி போட்டோம். இந்த கேரியரோட விலை பார்த்திங்கன்னா 2,200 வருது. ஃபஸ்ட்டு ஸ்க்ராமில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து கேரியர் மாட்டுற மாதிரியே கொடுத்துருப்பாங்க. நான் இந்த கேரியர் வந்து ஆன்லைனில் போட்டு தான் வாங்கினேன். ஃப்ளைட்டு தனியாக வாங்கினேன். இந்த ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா 1,300 வருதுங்க. இந்த பாருங்க, ஹிமாலயன் கம்பெனி. இந்த ஃப்ளைட்டு தனியாக வாங்கினேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேரியரும் தனியாக வாங்கினேன். ஃபஸ்ட்டு போட்டிருந்த கேரியர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அந்த பாக்ஸ் நம்ம மாட்ட முடியாது. சரிங்களா? அப்புறம் நம்ம சேடில் இது பேக் வைக்கிறதுக்கு பாருங்கள், ஷேடில் பேக் வைக்கிறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா 2,300 வருதுங்க, இந்த ஷேடில் பேக் நம்ம வைக்கிறதுக்காக. சரிங்களா? அப்புறம் நம்ம வண்டி கீழே விழுந்தால் நமக்கு சேஃப்டியாக இருக்கிறதுக்கு கிராஷ் கார்டு வாங்கினோம். இந்த கிராஷ் கார்டு பார்த்திங்கன்னா நம்ம ஏஜிபி தான் வாங்கணும். ஏஜிபி கம்பெனி. சரிங்களா? இது ஏஜிபி கம்பெனி. ஓகே. அப்புறம் புட்ரெஸ்ட்டு, இது 400 rupees. நமக்கு இந்த வண்டியோட புட்ரெஸ்ட், லேடிஸ் புட்ரெஸ்ட் வந்து நமக்கு 400 rupees வருதுங்க. அப்புறம் இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்திங்கன்னா நல்லா அருமையான பர்ஃபார்மன்ஸ். அதெல்லாம் எதுவுமே நம்ம குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஹிமாலயனோட ஃபஸ்ட் மாடல், அந்த 411 வந்துச்சு இல்லையா, ஃபஸ்ட் மாடல், அந்த மாடல் வந்து அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எல்லாமே நல்லா தான் இருக்கும். அதெல்லாம் சூப்பர். அதெல்லாம் வந்து குறைய நம்ம சொல்ல முடியாது. ஸ்மூத்னஸ் நல்லாயிருக்கும். ஹீட் இஷ்யூ கம்பல்சரி நமக்கு இதில் வருங்க. இந்த இன்ஜினோட ஹீட் இஷ்யூ கம்பல்சரி வரும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து மீட்டர் வந்து மாறுபடும். இது ஸ்க்ராம்ங்கிறனால அதோட மீட்ரு வந்து டிஜிட்டல் மீட்ரு வேறு மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து கவர் வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். சும்மா இந்த கிராச்சஸில் விழுவக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த இது வாங்கி போட்டேன். நல்லாயிருக்கும். அப்புறம் லைட் சிஸ்டம் பார்த்திங்கன்னா நேவிகேஷன் மீட்ரு இந்த வண்டியில் வராது. நேவிகேஷன் மீட்ரு வேணும், நம்ம தனியாக வாங்கிக்கலாம். இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். இந்த வண்டியில் நான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டூர் போகிறதுக்கு 2,200-300 கிலோமீட்டர் வரைக்கும் நான் வண்டி ஓட்டிட்டேன். அதனால் எனக்கு எந்த ஒரு அழுப்பும் தெரியல. ரைடிங் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி வந்து எனக்கு ரொம்பவே பெட்டராக தான் இருக்குது. அதனால் குறையெல்லாம் சொல்ல முடியாதுங்க. அதே மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸு ரொம்பவே சூப்பர், நல்லாயிருக்கு. கிரவுண்ட் கிளியரன்ஸ் எந்த குண்டு குழி எதுக்குள்ளே போனாலும் சரி வண்டி கம்பல்சரி அடிபடாது. அடிபடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதே போன என்எஸ் வீடியோவில் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதே போல் பார்த்திங்கன்னா அந்த வண்டியில் வந்து சார்ஜர் வந்து நம்ம இன்பில்டாக இதிலேயே கொடுத்துருக்காங்க. அந்த சார்ஜரையும் காட்டுறேன். கரெக்டாக நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த இதில் வருது. இந்த இடத்துல சார்ஜர் பாயிண்ட் வருது. சார்ஜ் ஓரளவுக்கு ஏறுது, அதெல்லாம் ஒன்றும் தப்பு சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை.
ஆனால் இன்றைக்கி இருக்கிற பொசிஷனில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு ஹிமாலயன் ஸ்க்ராம்லே பார்த்தீங்கன்னா 440 இன்றைக்கி விட்டுருக்குறாங்க. 440 இன்றைக்கி வந்து அலாய் வீலு பாக்ஸு ரெண்டுமே வருதுங்க. அதுவும் இன்றைக்கி அது ரிவ்யூன்னு வந்து அடுத்த ரிவ்யூன்னு உங்களுக்கு போடுறேன். ஆனால் அந்த வண்டியும் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் கஸ்டமர்கிட்ட யார்ட்டையும் நான் கேட்கல. இது வந்து என்னோடய சொந்த வண்டி. யார்ட்டையும் நம்ம ரைடர்ஸ் யாருமே வந்து இன்றைக்கி நமக்கு எதுவும் இன்ஃபார்ம் பண்ணல. கண்டிப்பாக அந்த வண்டி எட்டு வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரிவ்யூ போடுறேன். இந்த என்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துடலாம். என்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிலிண்ட்ரு 4 ஸ்டோக்கு ஏர் கூல்டு என்ஜினு. சிசி பார்த்தீங்கன்னா 411 சிசி. டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 32 Nm டார்க்கு. சரிங்களா? 4250 RPM உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். அதிலலாம் எதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வண்டியோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 1165 mm காமிட்டுக்குங்க. சரிங்களா? அதே போல் இந்த வண்டியோட மைலேஜ் நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இந்த வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு லாங்குக்கு வந்து 38 வரைக்கும் கிடைக்குதுங்க. 38ல் அசால்ட்டாக கிடைக்குது. லோக்கலுக்குள்ள நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டும் பொழுது 30 வரைக்கும் தான் உங்களுக்கு மைலேஜ் கண்டிப்பாக கொடுக்கும். அவ்வளோதான் கொடுக்குங்க, அதுக்கு மேலே வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது, இந்த வண்டியை நான் வந்து ஆஃப் ரோடு ஓட்டி பார்த்துட்டேன். ஆஃப் ரோடு ஓட்டுறதுக்கு ரொம்பவே சூப்பரான வண்டி. நல்லா கரடு முரடான பாதைகளுக்கு ரொம்ப ரகடான ஒரு பைக்குன்னு தான் நம்ம சொல்லலாங்க இதை. அதே போல் லைட் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து அவங்க கொடுக்குற வந்து பார்க்கிங் கிளாம்ப் ஒன்று. பார்க்கிங் கிளாம்பில் பார்த்தா ஹாலஜன் பல்பு, நார்மல் பல்பு தான் கொடுத்தாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா எல்இடி பல்பு 1500க்கு ஒரு எல்இடி பல்பு வாங்கி மாட்டினேன். அந்த லைட்டே உங்களுக்கு காட்டுற பாருங்கள். பார்க் லேம்ப் அது. இன்பில்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசார் லைட்டு இதெல்லாம் இருக்குது. லைட் பாருங்கள். அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து லைட் நான் மாட்டினேன். இந்த லேம்ப் மாட்டினேன். இன்னும் அது எனக்கு இன்னும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. வேறு லைட்டு வாங்கி தான் போடணும். இது வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா 2 வண்டிக்கு மாட்டி பார்த்தேன். 2 வண்டிக்குமே வந்து பெருசாக எனக்கு ரிசல்ட் ஒன்றும் இல்லை. நல்ல ரிசல்ட் எனக்கு இந்த வண்டியில் வந்து இந்த லைட்டு வந்து எனக்கு பெருசாக ஒன்றும் ரிசல்ட் நல்ல ரிசல்ட்டு கிடையாதுங்க. அதனால் நான் வந்து மேக்ஸிமம் இது சப்போர்ட் பண்ணுறது. இந்த லைட் எனக்கு யாருக்கும் நான் வந்து ரெஃபர் பண்ணுறதில்ல. நீங்கள் வந்து வேறு கம்பெனியில் தான் நல்ல லைட்டாக வாங்கிக்கலாம். இந்த இது எனக்கு நம்ம சூட்டபிள் இல்லை. இண்டிகேட்டர் லைட் பாருங்கள். நம்ம லாங் போகிறப்ப அப்படியே அந்த லைட் போட்டு போனால் அட்டகாசமாக இருக்கும் பார்த்துக்குங்க. இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 7 கலர் வருது. இப்போ அந்த வண்டி வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 411 வந்து இப்போ வர்றதில்லை நமக்கு. மாதத்தில் 2 வண்டி தான் வந்து நமக்கு கொடுக்குறதா வந்து சொன்னாங்க. இது நான் ரொம்ப போராடி தான் அந்த வண்டியை நான் வாங்கினேன். இப்போது அதுவும் ஸ்டாப் பண்ணிட்டு தான் வந்து எல்லாம் சொன்னாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து நம்ம டேங்க் பேக் ஒன்று வாங்கினாங்க. ரைடிங் போகிற பர்பஸ்க்காக டேங்க் பேக் வாங்கினேன். இந்த டேங்க் பேக் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சோலாஸுங்கிற ஒரு கம்பெனிலேருந்து நம்ம வாங்கினோம். கேரளாவில் தான் வாங்கினேன் நான். கோவா டூர் போகிறப்ப இந்த பேக் வந்து நான் வாங்கினேனுங்க. இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா 2300 ரூபாய் வருதுங்க. நல்ல அருமையான பேக். ட்ராவலிங் போகிறதுக்கு நம்ம எதனால முன்னாடி சார்ஜரு, எக்ஸ்ட்ரா கேமரா ஏதாவது வைக்கிறதா இருந்தால் நம்ம உள்ளே எல்லாமே வச்சுக்கலாம். பாருங்கள், உள்ளே இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து மேக்னெட் டைப் தான். இது ஒட்டிக்கலாம் நீங்கள். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதே போல் பிரேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரேக்கெலாம் ரொம்ப நல்லா சூப்பரான பிரேக் தான். குறை சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க. அட்டகாசமாக இருந்துச்சு. பிரேக் நல்லா அருமையாக இருந்துச்சு. இதில் மெயின் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த வண்டிக்கு வந்து ஸ்டாண்டு வராது. ஸ்டாண்டு வந்து நம்ம செப்பரேட்டாக அந்த வண்டிக்கு நம்ம வாங்கணுங்க. 1800 ரூபா வந்துச்சுங்க ஸ்டாண்டு. ஸ்டாண்டு நான் தனியாக வாங்கினேன். ஸ்டாண்டெல்லாம் கம்பெனிலேருந்து கொடுக்க மாட்டாங்க. ஒன்லி சைடு ஸ்டாண்டு மட்டும்தான் வரும் நமக்கு. ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்ச். அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ நான் போடுறேன்.
அந்த வண்டி என்ன வண்டின்னு கேட்டிங்கன்னா டாமினர் வண்டி. உங்களுக்கு கண்டிப்பாக நான் அதோட ரிவ்யூ நான் போடுறேன். ஸோ ஓனராக இருந்து நான் பார்த்து இந்த வண்டியை நான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிறேன். வண்டி அருமையான வண்டி, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சூப்பர் வண்டி, அருமையாக. அதாவது ரோடு, அதாவது நமக்கு டூரிங் பர்பஸ்க்கு ஃபஸ்ட் கிளாஸ். ஹிமாலயன் நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. ராயல் என்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்றைக்கி சிகரத்தில் உச்சத்தில் போயிட்டுருக்கு சேல்ஸில். அதனால் ராயல் என்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நான் எப்போனாலும் நம்பி நம்ம வாங்கலாம். ஸ்பேர்ஸ் எல்லா பக்கம் அவைலபிள் தான், நோ ப்ராப்ளம். ஓகே கைஸ், தேங்க்யூ.